ஏன்பா டீயா காஃபியா சொல்லுங்க. ஏய் இரியா, 2 பேர் தான் வந்திருக்கோம். ஜீவா வரட்டும். இரியா சார் வராதீங்க சார். என்னாச்சு? யாரியா நீ? எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு என்ன வரவானான்னு சொல்ற? கோச்சிக்காதீங்க சார். ஷார்ட் போயிட்டு இருக்கு சார். ஷாட்டா? என்ன ஷாட்டு? ஷூட்டிங் சார். நீ கேட்டா எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் கொட்டி கொடுப்பேன். என் காதலை புரிஞ்சுக்கோ. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னால முடியாது. எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. நான் எவ்வளவுதான் சொல்றது? ஆட, எங்க ஊர்ல வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க. சரி எடுத்துட்டு போங்க, நீங்க பாட்டுக்கு எடுங்க. எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் போறேன். சார் 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 சொல்றதை கேளுங்க சார். ஒரு நிமிஷம் சார். யோ தள்ளியா? சார் சார் சார். யோ என்னையா அது? மதுரையில பணமழை பொழியுது. அது ஷூட்டிங்ல பறக்க விட்டுருக்காங்க மாப்ள. இந்த பணம் எல்லாமே உனக்காக தான். தரமா பண்ணிட்டு இருக்க. எடுத்துக்கோ, உனக்கு தான். உன்னை விட எனக்கு பணம் பெருசு இல்ல. அவ்வளவு பணமும் உனக்காக தான்மா. இந்த புடி. அங்காரியா ரூபா நோட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏப்பா அது ஒரிஜினல் நோட் இல்லப்பா, எல்லாம் டூப்ளிகேட் நோட்டு. உன் கடை டீ தூள் மாதிரியா? தேவையெல்லாம் பேசிட்டு இருந்த சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். அப்போ ஒரிஜினலோட டூப்ளிகேட்டை கலந்தா ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல? மாப்ள எனக்கு பணம் வேணுயா. ஆரம்பிச்சுட்டாயா? ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா இவ? நான் தான் அப்பவே கேட்டேன்ல, எவ்வளவு வேணும்? 10 லட்சமா 20 லட்சமா? இல்ல மாப்ள, 5 லட்சம் ரூபா. பறந்து வர நோட்டு எல்லாத்தையும் பாஞ்சு பிடிங்க. மாப்ள இதெல்லாம் டூப்ளிகேட் நோட்டியா? கருத்து சொல்லாம ஆட்டைய போடுங்கயா. மாப்ள இது எதுக்கியா? யோ சொல்லுங்க செய்யுங்கயா. பொறுக்கும். 5 லட்சம் ரூபா தேரணும், சரியா? மூளை இல்லாத பயலுங்க இதை போய் பொறிக்கிட்டு கிடக்கானுங்க. இதெல்லாம் எங்க உருப்பிட போகுதுங்க? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம பொறிக்கிட்டு கிடக்குது. எப்படியோ வாங்க. வசமா மாட்டிக்கிட்டோமா? மொழியே சரியில்லையே, கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறாளே. டைம் என்னாச்சு? ஏன் மீனாட்சி, வீட்டுல தான் பெரிய கடிகாரம் இருக்குல்ல, பார்த்தா தெரியாதா? அச்சோ, ஓ கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த நக்கல் நையாண்டிலாம் வேணாம். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப டைம் என்ன? என்ன ஒரு 10 11 இருக்கும். 10 11 ரெண்டுத்துக்கும் 1 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. நான் என்ன எக்ஸாம் எழுத வந்திருக்கேன் கரெக்ட் டைமுக்கு உள்ள வர்றதுக்கு? அதான் எக்ஸாம் எழுதுற ஐடியாவே உனக்கு இல்லையே. இருந்தா உருப்பிட்டிருப்பியே. பெரியவங்க இருக்கிற வீட்ல இப்படி கண்ட நேரத்துல வந்து காலிங் பெல் அடிக்கிறது தப்புன்னு தெரியலையா? அவங்க கரெக்ட் டயத்துக்கு தூங்க வேணாமா? இத்தனை நாளா அப்படித்தானே வந்துகிட்டு இருக்கேன். இத்தனை நாள் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணது போதும். இனிமே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் என்ன வேணும் நான் பண்றேன்? அது வேலை எல்லாம் முடிச்சு வர டைம் ஆயிடுது. அப்படி என்ன சார் வெட்டி முறிக்கிற வேலையை பாத்தீங்க? ஃபியூச்சரை பத்தி ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கஸ்ங்கிற பேர்ல அவங்க டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. அவங்க வீட்ல பெரியவங்கள போய் இந்நேரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருந்ததுல எப்படி நேரம் போச்சுன்னு தெரியல. சகோ டேய் நீயா இங்க என்னடா பண்ற? வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேன். எடுத்த பணத்தை திருப்பி வைக்க வேணாமா? அதுக்கு தான் உள்ள வந்தேன். டேய் என்னடா சொல்ற? உனக்கு எதுடா இம்புட்டு பணம்? எப்படியோ கிடைச்சது. டேய் 5 லட்சம் ரூபாடா. யார்கிட்டயாவது கடை வாங்கினியா இல்ல கொள்ளடிச்சிட்டியாடா? ஜீவா இதெல்லாம் ரொம்ப தப்புடா ஜீவா. சகோ பணம்னா இது ஒரிஜினல் பணம் இல்ல, ஷூட்டிங் பணம். ஃபேக் ஷூட்டிங் பணமா? என்னடா சொல்ற? டேய் முட்டாள்தனமா எதுவும் பண்ணி தொலைச்சிடாதடா. என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? எதுக்கு தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்து அது நீ சாதாரண வாந்தி தான் எடுத்தன்னு அந்த பாட்டி சொன்னாங்கல்ல, அதை நினைச்சு நீ ரொம்ப கஷ்டப்பட்டன்னு எனக்கு தெரியும். எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதான் கொங்கண சித்தரை நினைச்சு தியானம் பண்ண. டேய் ஃபீல் பண்ணாத தேனு, கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். தேனு இங்க பாரு. ஏய் என்ன ஏன் அழுகுற? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்க. ஏன்
ஏங்க சாரிங்க, உங்ககிட்ட நான் மறைச்சிருக்க கூடாது. பெரிய தப்பு தான். மீனாட்சி தான் சொல்ல வேணான்னு சொன்னான். என்ன சொல்ற நீ? ஒண்ணுமே புரியல. நான் உண்மையிலே கர்ப்பமா தான் இருக்கேன். ஆ? ஏய், நீ இப்ப என்ன சொன்ன? நிஜமாவா? ஆமாங்க. இத உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஏங்குனேன். ஆனா நீங்க உளறி அப்பத்தாவுக்கு தெரிஞ்சிரும்னு மீனாட்சி தான் வேண்டான்னு சொன்னா. ஐயோ தேடு. தேனு, மீனாட்சி. என்ன தேவி இவ வரா? ஆமா அம்மாச்சி, கையில பையோட வராங்க. விருந்தாளிய மகளுகளை பார்த்துட்டு போறதுக்கு வராளா இல்ல டேரா போட வராளான்னு தெரியலையே. பையோட வர்றத பார்த்தா டேரா போடதான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கியா தேவி? நல்லா இருக்கீங்களாம்மா? நல்ல விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்ன திடீர்னு இந்த பக்கம் கையில மூட்டை முடிச்சோட வந்திருக்கியா? விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி வராம இருக்க முடியும்? என்னதான் மகளா இருந்தாலும் வெறும் கையோட வர முடியாதுல்ல, அதான் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. எப்படா விடியும், எப்படா இங்க வந்து சேருவேன்னு இருந்தேன். அதான் விடிஞ்ச உடனே அப்படியே கிளம்பி வந்துட்டேன். எதுக்கு தூக்கம் வரல? என்னம்மா ஏதோ விஷயமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்ககிட்ட தானே சொல்லிருப்பாங்க. என்ன தேவி சொல்றா சுமதி? சுமதி நெசமாவே தெரியாம தான் கேக்குதேன். அது எப்படி தெரியாம இருக்கும்? என்னதான் அவ என் மகளா இருந்தாலும் இப்போ உங்க பொண்ணு, அதாவது உங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்ந்துட்டா. உங்களுக்கு தான் முதல்ல விஷயத்த சொல்லிருப்பா. ஐயோ, வளவளன்னு இழுக்காம விஷயத்த தான் சொல்லுங்களேன். ஓ, அப்படி வரீங்களா? இந்த சந்தோஷமான செய்திய என் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சொல்லிட்டா போச்சு. சொல்ல கேப்போம். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேம்மா. அப்போ எங்கேயோ தூரத்துல போன் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் கனவுன்னு நினைச்சேன். ஆனா கண்ணை திறந்து பார்த்தா உண்மையிலேயே போன் அடிக்குது. சரி எழுந்திருச்சேனா அப்படியே கிர்ன்னு வந்துச்சு. போனை பார்த்த உடனே ஒரே பயம், பயந்துட்டேன். போனை பார்த்தா தேனு, ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் போனை எடுத்து பார்த்தா நல்ல விஷயம்தான். ஐயோ, அம்மா அம்மா உண்மையை பாட்டுக்கிட்ட சொன்ன கதை கந்தலாயிருமே. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. தேனு, அம்மாடி. ஐயோ அம்மா,